தலைவி தோழர் லலிதா மற்றும் சரவணன் தோழர் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயலாற்றிய அத்தனை வருவாய் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கல்வி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த இவ்வளவு நேரமாகியும் மகளிர் தோழர்களும் தன் வீட்டிற்கு இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை மகளிர் பெண் தோழர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் மாநில கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது இப்போ மாநில அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய மற்ற மாவட்டங்களில் புகைப்படங்கள் மாநில குழுவில் பகிரப்பட்டு விட்டன. ஆனால் நமக்கு இன்னும் நம்முடைய மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. உரையாளர்கள் உரையாற்றி கொண்டு தான் இருக்கின்றோம். மற்ற மாவட்டங்களை விட திருவள்ளூர் மாவட்டம் என்றும் செயல்பாடுகளில் தலைத்தது அல்ல அப்படி என்பதற்கு நம் முன்னாள் டிஎன்பிசிடிஏ நிர்வாகிகளும் இந்நாள் தலைமை ஆசிரியர் நிர்வாகிகளும் பாதை விதைத்தனர். அந்த பாதையில் செல்லும் நாமும் அதற்கு தலைத்தவர்கள் இல்லை என்பதைத்தான் இன்றும் தற்போதுள்ள மாவட்ட நிர்வாகிகளும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் மாநில பொதுக்குழுவில் கோவில்பட்டியில் மே 18ஆம் தேதி மாநில நிர்வாகிகளால் மட்டும் இதை அமைக்கப்படலை. இந்த அமைப்பு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் 10 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் தன்னோட கோரிக்கையை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க தன்னுடைய பிரச்சனைகளை அதனுடைய அமைப்பின் வடிவம் தான் இந்த 10 கோரிக்கைகள். இதை சிந்தித்து யோசித்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் முதுகல ஆசிரியர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத வடிவமைச்சாங்க. மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் தலைமை ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் உரையாற்றினார். அதன் முன் மாவட்ட தலைவியும் அதைத் தொடர்ந்து மாவட்ட அமைப்பு செயலாளர் தோழர் வேணி அவர்களும் அழகாக உரையாற்றினார்கள். முதுகலை ஆசிரியர்களின் சிக்கல்கள் அதில் மிக பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது 6வது ஊதியக்குழு முரண்பாடு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆரம்பத்தில் சிபிஎஸ் ஜிபிஎஃபாக மாறுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் ஹையர் செகண்டரி ஹெச்எம் ப்ரமோஷன் மட்டும்தான் ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறது வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் பின்னாடி பார்த்தா 6வது பே கமிஷனுடைய பிரச்சனை ஊதிய முரண்பாடை முதுகலை ஆசிரியர்களை மிக வருத்தத்தில் ஆள விட்டது. அது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா பிஜிஸ்க்கும் நம்ம பிடிஸ்க்கும் அப்படின்றத கம்பேரிஷன் கொடுக்குறோம். அது ஏன் கம்பேரிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களின் அடுத்த ப்ரமோஷன் லெவல் முதுநிலை ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுடைய ஊதிய நிர்ணயம் ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 4400 கிரேட் பே 4400 4600 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னே நம்மளுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அது கோரிக்கையாக வழிமொழினாங்க. அதுக்கப்புறம் 4600 4800 4600 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் 4800 முதுநிலை ஆசிரியர்களுக்கும் கிரேட் பே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதில் 200 ரூபான்ற அப்படின்றதுனால பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து நிலையில் இருக்க 3 வகையான ஆசிரியர்களுக்குமே இடைநிலை பட்டதாரி முதுநிலை ஆசிரியர்களுக்குமே தன்னுடைய சர்வீஸில் 2 இன்சென்டிவ் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு பட்டதாரி ஆசிரியர் எம்ஏவுக்காக 6% இன்சென்டிவ் வாங்குவார். அதனால நம்மளுடைய பே லெவலை விட நம்ம வாங்குகிற பேவை விட அவங்க அதிகமான பே வாங்கினாங்க. இது யாருடைய தவறு அப்படின்னா எம்ஏ பிஎட் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன், பிஏ பிஎட் ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போ ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு கிரேடுக்காக ஒரு அமௌண்ட் பே ஃபிக்ஸ் பண்ணும்போது தே ஷுட் கீப் இன் எதர் மைண்ட். அவங்க மைண்டில் அதை வச்சுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கணும். அது மட்டும் இல்லை 30/5/2009 வரைக்கும் உள்ள மூத்த முதுநிலை ஆசிரியர்களுக்கும் நமக்குமே 10,000 to 12,000 பே அளவில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இன்னொரு 2 கேட்டகரியாக நம்ம சொல்கிறோம். அவங்ககிட்ட ப்ரப்போசல் வைக்கிறோம். ஒன்று அவங்களுக்கும் எங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம ஊதியம் சம வேலை என்ற அடிப்படையில். அதோடு மட்டும் இல்லாமல் ஜூனியர் இஸ் கெட்டிங் மோர் பே தென் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கேடரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அமௌண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 விதத்திலுமே நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஜூனியர் கிரேட் இஸ் கெட்டிங் மோர் பே தென் சீனியர் கிரேட் அப்படிங்கிற லாவில் ஏன் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலையும் நம்ம வச்சு தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம கழகத்தின் சார்பாக 2000
டிஎன்பிஜிடியோட மாநில அந்நாள் பொதுச் செயலாளர் இருந்த தோழர் விஜயகுமார் அவர்கள் 2014 வந்து ஹைகோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணார். ஜஸ்ட்டு 200 தான் பிஜிக்கும் பிடிக்கும் இருக்குது. நான் எங்களுடைய லெவல் பேவை வந்து எங்களுடைய கேடருக்கான பேவை வந்து எங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து 2021 ஜனவரி 21 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஜஸ்டிஸ் மகாதேவ் அப்படிங்கிறவர் தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கன்சிடர் they are getting pay for their incentive. BTs are getting more pay because of they are getting incentive, but this meager amount, consider this meager amount within the 8 weeks of this order அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஹைட் பண்ணிட்டாங்க. அதை அந்த இதே வரல, அவங்களுக்கு போயிருக்க ஆர்டரு, ஆனால் அவங்க கண்டுக்கலை. அடுத்து வந்து நம்ம கமிஷனர் நந்தகுமார் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதே கோர்ட் சொன்ன அதே பதில சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை காட்டிலும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்காக என்கரேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் வந்து அதை கோட் பண்ணி நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த 200 பற்றியே கோர்ட்டே சொல்லிடுச்சு. ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்காக தான் தேர் கெட்டிங் மோர் பே. கன்சிடர் திஸ் மீகர் அமௌண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை மறந்துட்டாங்க போல இருக்கு. கன்சிடரேஷன் அப்படிங்கிற வேர்டு மறந்துருச்சு, 8 வீக்ஸ்ன்றதும் மறந்துருச்சு. ஸோ அதை மட்டும் அப்படியே ஜட்மெண்ட் போட்டார். அதுக்கப்புறம் நம்ம தேடுதல் ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அது ஜட்மெண்ட் பின்னாடியும் இந்த கேஸை வந்து நாங்கள் பீஸ்ஃபுல்லாக விடலை, நிறைய அலைஞ்சிருக்கோம். நம்ம நான் மாவட்ட நிர்வாகியாக இருந்தப்போயே மிஸ் லலிதா தோழர் வந்து மாநில நிர்வாகியாக இருந்தாங்க. அவங்களோட நானும் தோழர் சரவணன், லலிதா தோழர் இணைஞ்சு திரும்பி அதை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், தேவையான ஆதாரங்களை வந்து திரட்டணும். அப்போ வந்து ஏன்னா நாங்களே திரும்பி ஒரு அதே லாயர்கிட்ட போய் நாங்கள் எங்கள் ப்ரொபோசல் அந்த ஜட்மெண்ட் ஆர்டரை கண்டெம்ட் போட்டோம். கண்டெம்ட் போட்ட பிறகு தான் மிஸ்டர் நந்தகுமார் வந்து கமிஷன் வந்து ரிப்ளை பண்ண விஷயமே வந்து தெரிய வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச உடனே அதுக்கு அந்த பதில் வந்து, ஏன்னா அவர் 3rd ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தார், பிரின்சிபல் செக்ரட்டரி, ஃபினான்சியல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், தட் இஸ் ஃபார் கமிஷனர். தோஸ் டேஸ் வந்து டைரக்டர், இந்த 2 years பேக் வந்து கமிஷனர். ஸோ அவங்க 3rd ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறவர், அவருடைய டியூட்டி என்ன, மேலே இருக்க 2 பேருக்கும் ப்ரப்போசல் வைக்கணும். இந்த மாதிரி வந்து இவங்க மீகர் அமௌண்ட் சொல்லி ஜட்மெண்ட் வாங்கிட்டாங்க, அதுக்கான கன்சிடரேஷன் பதிலுக்கு உங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பிரின்சிபல் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பதில் சொல்கிறத விட்டுட்டு இவரே ஒரு பதிலை கொடுத்தாரு. ஸோ அதுக்காக சேலஞ்ச் நோட்டீஸ் பதில் பண்ணி இப்போ போயிருக்கு. சிலர் வந்து சில கேசஸ் இது சார்ந்து வேறு அமைப்புகளும் இந்த கேஸை எடுத்துக்காங்க. ஆனால் நம்மளோட தான் அட்ரஸிங் ஹியரிங், சில எம்பில் கேசஸ்லாம் அட்ரஸிங்லேயே உடச்சிட்டாங்க. ஆனால் நம்மளை அட்ரஸிங்கும் ஹியரிங்கும் முடிஞ்சிட்டு இன்ன வரைக்கும் ஃபாலோப்பில் இருக்குது. இப்போ பேனர் சக்கரவர்த்தி வந்திருக்காரு, இந்த வீக் வாங்கி தரேன்னு இல்லை நெக்ஸ்ட் வீக் திஸ் மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு 2nd ஹியரிங் வந்திருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரியே இந்த லாயருக்கும் நல்லாவே எஜுகேட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு ஈவன் பிரின்சிபல் செக்ரட்டரியிலேருந்து லேபர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அவங்க ஃபீடர் அந்த கிரேடுக்கு உள்ள ஃபீடர் கிரேடை காட்டிலும் அவங்க கம்மியாக வாங்குறாங்களான்னு எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இன்சென்டிவ் சொல்கிறீங்க, ஓகே ஐ அக்ரி, வி அக்ரி. 5th பே கமிஷன் அப்போது அவங்க இன்சென்டிவ் வாங்கத்தான் செஞ்சாங்க பட்டதாரி ஆசிரியர்கள். அப்போ வராத பே டிஃபரன்ஸு எப்போ வருது, 6வது பே ஊதியர்கள். அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது, 6th பே கமிஷனில் நீங்கள் பண்ண ஃபிக்ஸேஷன். இதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்லா சென்ட்ரல் பே மேட்ரிக்ஸ் எடுத்து பாருங்கள், 4600 4800 இதே மாதிரி தானே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீசி எறிவாங்க. கிடையாது, 4600ல் 3வது பே லெவலில் இருக்கிற அமௌண்ட்டு சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு லெவலாக இருக்கும். 6% டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க, அந்த பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொன்று, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இப்போ சொல்கிறாங்களே, நம்ம 2nd கிரேட்ஸ்லாம் வந்து அவங்க டிபிஏல வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது தூக்கிட்டா போனாங்க போலீஸ் வச்சு. ஆனால் கமிஷன் வந்து அமைக்கப்படும், அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும். எத்தனை கமிஷன் இல்லை, நான் கேட்குறேன், வாழ்க்கை ஃபுல்லாகவே கமிஷன் தானா, எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்காக வேண்டி தகவல் அறிவு உரிமை சட்டம்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடை களைய ஒன் மேன் பே கமிஷன் அமைக்கப்பட்டதா? பதில் ஆமாம்.
அதனுடைய தீர்வு எப்பொழுது விளைவிக்கப்படும்? ஒன் பார்ட் ஆஃப் த grievances are implemented, remaining part it is under consideration அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அந்த. ஸோ அதனுடைய நமக்குடைய தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டது அவங்களே கொடுத்தது இருக்குது. 26/2/2021, அதாவது நம்ம ஜட்மெண்ட் வாங்கின அடுத்த மாதமே சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பேசல் வேரியேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேப்பர்ஸும் எடுத்திருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே மேட்ரிக்ஸும் எடுத்திருக்கோம். நம்மளுடைய 14 ஜட்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணி 2021 ஜட்மெண்ட் வந்ததுனால தான் அந்த இடைப்பட்ட காலத்தில் 2017 டிசம்பரில் வந்த 7th பே கமிஷனில் நமக்கு மாற்றம் வரல. ஏன்னா நம்ம நம்பணும் 6th பே கமிஷன் இப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து நம்ம கழகம் வலியுறுத்துறதுனால அவங்க மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் அவங்க எதை பிடிச்சிட்டே தூங்குறாங்க, உங்களுக்கு அவங்க இன்சென்டிவ் வாங்குறாங்க, அதனால கெட்டிங் மோர் பேடுறாங்க. நாட் பிகாஸ் கெட்டிங் மோர் பே இன்சென்டிவ்ல கிடையாது. இதே சென்ட்ரலில் அழகாக போட்டு காமிச்சிருக்காங்க டிஃபரன்ஸு. அதுக்கு முன்னாடி 5th பே கமிஷனில் நம்ம சீனியர்ஸ் பிஜிஸ் அப்பாயிண்ட் ஆகும்போது அவங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்களும் இன்சென்டிவ் வாங்கியிருக்காங்க. அப்போல்லாம் இந்த டிஃபரன்ஸு வர கிடையாது. ஸோ அவர்களை தவற ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. இதே டிஓவும் சிஓவும் என்ட்ரி பே லெவலில் டிஓ இஸ் கெட்டிங் மோர் பே தென் சிஓனா ஒத்துக்குவாங்களா? இல்லை டிஎன்பிசி குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர் 2 பேருக்குமே சேம் குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். அவங்களுக்குள்ள பே டிஃபரன்ஸ் 200 ரூபாவோ 500 ரூபாவோ இருந்தால் ஒத்துக்குவாங்களா? என் பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் கீழே இருக்க ஃபீல்டு கிரேட் செக்ரட்டரியை விட குறைவாக வாங்கினா ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நாங்கள் தப்பு பண்ணுனா மானிட்டரி பெனிஃபிட்டில் மார்க்கில் 1 மார்க்குக்கு 21 மார்க் போட்ட, 21 மார்க்கு 50 மார்க் போட்ட, அப்படி நாங்கள் தப்பு பண்ணால் 6 மாதம் மானிட்டரி பெனிஃபிட் கட்டின்னு சொல்கிறீங்களே. இத்தனை 24,000 முதுகலை ஆசிரியர்களின் பணப்பழத்தை பறித்த இந்த தமிழக அரசும் இந்த கல்வித்துறையும் பதில் கூறும் வரைக்கும் எங்களது போராட்டம் இது தொடக்கம் தோழர்களே, இது தொடக்கம். இந்த போராட்டத்திற்கே நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். ஏனென்றால் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரம் ஆசிரியர்களும் போராட்டம் என்றால் வாரையாக வருவார்கள், முதுநிலை ஆசிரியர்கள் வர மாட்டார்கள் என்றார்கள். இல்லை, நாங்கள் வர வைப்போம். அதற்கு ஆரம்பம் தான், ஒத்திகை தான். இந்த மாநில அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய மாநில அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நன்றாக கேட்டுக்கொள்வர். அடுத்த 3 இந்த தமிழக அரசோ இல்ல பள்ளிக்கல்வித்துறையோ எங்கள் கழகத்தை அழைத்து பேசவில்லை என்றால் போராட்டம் வலுவெடுக்கும். இறுதியில் காத்திருப்பு போராட்டம் டிபிஐ நடக்கும் என்பதை உறுதிப்படக்கூடியது இது. ஆனால் இந்த ஜட்மெண்ட்டோ ஹைகோர்ட்டே ஃபெயிலியர் ஆனா கூட அந்த லாயர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்னால கூட நாங்கள் விட மாட்டோம் சார். இது நான் ரிட்டையர் ஆனால் கூட நான் விட மாட்டேன் சார். எங்கள் கேரக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தீர்க்காமல் விடவே மாட்டோம். ஏன் இன்னைக்கு உங்கள் பசங்களோ இந்த பப்ளிக்கில் இருக்குல்ல, இந்த சாரோட பொண்ணோ பையனோ நாளைக்கு டீச்சர் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ அவங்களுக்கு ஒரு கேடருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. மெரிட்டோரியஸ் சொல்கிறீங்கல்ல, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் ஷுட் பி என்கரேஜ் இல்லை. அப்போ மெரிட்டோரியஸ் டீச்சர்ஸ் ஷுட் பி என்கரேஜ் இல்லை. வி ஆர் த ரோல் மாடல்ஸ் ஃபார் த பப்ளிக்ல. அப்போ ஏன் பண்ண மாட்டீங்க? இதை கண்டிப்பாக பண்ணணும். அழைத்து பேசுங்கள். தெரியாத மாதிரி இருப்பதனால் போராட்டம் மன வலிமையையும் வேகத்தையும் அதிகப்படுத்தாதீர்கள். தமிழக அரசு விரைந்து செயல்படுங்கள். சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று நாங்கள் இப்போ கேட்பது, நீங்கள் சொல்லாததெல்லாம் செய்ய வேண்டாம், சொன்னதை மட்டும் செய்து தாருங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எழுச்சிமிகு உரையாற்றிய நம் மாநில மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் சுபாஷினி அவர்களுக்கு டிஎன்பிஜிடி திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்புரையாற்றிட நம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய டிஎன்பிஜிடியுடைய மூத்த தோழர் சுபையன் சார் மாநில துணைத் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். மாநில தலைமை ஆசிரியர்கள்